நமக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு ஐயோ வலிக்குதே, பெயின் மேனேஜ்மெண்ட். ஏசாயா 53 அத்தியாயத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலை நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை, அவர் கொடுமை செய்யவும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இன்றைய மனப்பாட வசனம் இதே அத்தியாயத்தில் 5ஆம் வசனம். அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவரது தழும்புகளால் சுகம் பெறுகிறோம். He was wounded, he was crushed, by his stripes we are healed. சிலுவையில் அறையப்படுதல் என்பது சாதாரண தண்டனை அல்ல, வலி தாங்க முடியாதிருக்கும். இயேசு வெறுமனே காயப்பட்டார் என்று சொல்லக்கூடாது, அவர் நொறுக்கப்பட்டார். உடல் வலியை இயேசு எப்படி சமாளித்தார் என்று நாம் கவனிப்போம். 2 காரியங்களை அவர் மனதில் கொண்டார். ஒன்று, அவர் மனதில் அதற்கென்று ஏற்கனவே தன்னை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டார். மனதில் ஒரு ஆயத்தம், மென்டல் ப்ரிப்பரேஷன். தாம் பாடுபட்டு மரணமடைய வேண்டும் என்ற பொதுவான அறிவு தவிர்த்து கொடூரமான வேதனையை சவிக்கவும் இயேசு தமது மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அவர் எவ்விதம் பாடுபட வேண்டியதற்கும் என்பதை குறித்து அவரோட பேச மோசேயையும் எலியாவையும் விண்ணக தந்தை அவரிடம் அனுப்பி வைத்தார். எத்தனையோ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இருக்க ஏன் கடவுள் தம் மகனோடு பேசுவதற்காக மோசேயையும் எலியாவையும் மட்டும் தேர்ந்தெடுத்து அனுப்பினார்? இவ்விருவரும் தங்கள் காலங்களில் வெகுவாய் பாட அனுபவித்தவர்கள். மோசே மக்களால் புறக்கணிக்கப்பட்டு உடன் ஊழியரால் அவதூறு பண்ணப்பட்டவர். எலியா ஒரு பெண்ணால் பயமுறுத்தப்பட்டு சாவை விரும்பினவர். இவ்விரு தீர்க்கதரிசிகளும் நான் நினைக்கிறேன் முக்கியமாக இயேசுவை தைரியப்படுத்தினார்கள். தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள மக்கள் நம்மிடம் வரும்போது நாம் ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. யாருக்கு தெரியும், அது போன்றதொரு பிரச்சனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகவே கடவுள் கையாளும் முறையாக அது இருக்கலாமே. எனவே பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் பல விதங்களிலே நம்முடைய மனதிலே ஒரு ஆயத்தத்தை கொடுப்பார். அதில் எதையும் நாம் வீண் என்று நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் நம்மை ஆயத்தப்படுத்தாமல் திடீரென்று சொல்லி
நம்மை வலைக்குள்ளே மாட்டுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அவர் நம்முடைய அப்பா. அவர் ஆதி முதல் அவர் அந்தத்தை அறிந்தவர். இரண்டாவது, இயேசு உடல் வலியை எப்படி சமாளித்தார் என்றால், அவருடைய வாயிலே உண்மையான அறிக்கை இருந்தது. ஆனஸ்ட் கன்ஃபெஷன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு தமது உடல் வேதையின் அங்கலாய்ப்பை தந்தையிடம் கொட்டினார். உடலின் வலியை குறித்து பேசக்கூடாது என்ற நவீன நூதன உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சாதக அறிக்கை என்பது ஒரு மனோ தத்துவம். திருமறை தரும் மருந்தோ உண்மை அறிக்கையாகும். இட்ஸ் நாட் பாசிட்டிவ் கன்ஃபெஷன், பட் இட் இஸ் ட்ரூ கன்ஃபெஷன். சாதக அறிக்கையை பிரபலப்படுத்துவோருக்கு பிலிப்பியர் 4:8 என்றால் அலாதி பிரியம். ஆனால் இந்த மருந்து பட்டியலில் முதல் வருவது எது தெரியுமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ. நண்பரே, உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். பவுல் தனது உடலில் இருந்த பலவீனத்தை மாம்சத்தில் இருந்த முள் என்று தெளிவாக சொன்னான். அதை மறைக்கவோ மறுதளிக்கவோ இல்லை. தன்னை குட்டும்படி வந்த சாத்தானின் தூதன் அது என்று அவன் பகிரங்கமாய் அறிக்கையிட்டார். உதவிக்காய் ஆண்டவரிடம் கதறினார். அவர் எதிர்பார்த்தபடி இல்லாவிட்டாலும் பதில் வந்தது. அவர் சுகமடையவில்லை, ஆனால் அவ்வேதனையை சகிக்க கிருபை பெற்றார், அருள் பெற்றார். உடலின் வேதனையை குறைக்க என்ன உதவி வேண்டுமானாலும் மக்களிடம் கேளுங்கள். இயேசு குடிக்க தண்ணீர் கேட்டார். மருத்துவ உதவி நாடுங்கள். உங்களை கடவுளின் கரங்களில் சமர்ப்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உடல் வேதனை வழியாக போகும் பொழுது உங்கள் மனதில் ஒரு வாசகம் திரும்ப திரும்ப உங்கள் மனதிலே வரட்டும். உன் பலவீனத்தில் என் பலம், உன் பலவீனத்தில் என் பலம். மை ஸ்ட்ரென்த் இன் யுவர் வீக்னஸ். ஃபேனி கிராஸ்பி என்ற அந்த அருமையான பாடகி அம்மையார் 18ஆம் நூற்றாண்டிலே எழுதிய ஒரு பாடல். ரெஸ்ட் இன் த லார்ட் and tell him all your sorrow. Trust in the love so boundless, full and free. He will not leave, nor will he ever forsake you. Rest in the Lord, and sweet your rest shall be. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உடல் வேதனையை நாங்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று ஒரு சில ஆலோசனைகளை நொறுக்கப்பட்ட, காயப்பட்ட, வதைக்கப்பட்ட, குட்டப்பட்ட, இரத்தம் சிந்திய உம்முடைய குமாரனின் அனுபவத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் சில கருத்துக்களை பெற்றுக்கொள்ள இன்று எங்களுக்கு தந்த இந்த நல்ல தியானத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். யாருமே உடல் வலியை வருக வருக என்று நாங்கள் அழைக்க மாட்டோம் ஆண்டவரே. உடல் வலி என்றவுடனே எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வேளையிலே உம்முடைய கிருபை போதும் என்பதை மறந்து விடாதிருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே எங்கள் இருதயங்களை நாங்கள் அப்படியே கொட்டி விடட்டும். ஐயோ வலிக்குதே என்று உம்மிடத்திலே சொல்லட்டும். நீர் எங்களை சரியானபடி புரிந்து கொள்கிறவர் ஆண்டவரே. There is no one like you. உம்மை போல் யாருமே இல்லை. What a friend we have in Jesus your son. உம்முடைய மகனிலே எங்களுக்கு பிராண சிநேகிதர் உண்டே. கர்த்தாவே, இந்த தொலைக்காட்சி பெட்டியின் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் உடல் வேதனையினால் அவதிப்பட்டு தூக்கமில்லாத இரவுகள், நிம்மதியாய் இருக்க முடியாத பகல் வேளைகள், அந்த மக்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு இரங்கும். உம்முடைய தழும்புகளால் அவர்களுக்கு உம்முடைய குணத்தை தாரும், சுகத்தை தாரும். நீர் எங்களுடைய யெகோவா ரஃபா, நீர் எங்களை குணமாக்குகிற கர்த்தர். ஆண்டவரே, அந்த காயங்கள் மேல் கீலேயாத்தின் பிசின் தைலத்தை நீர் தடவும், குணப்படுத்தும், வேதனையை தாங்க சக்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.